வணக்கம் நண்பர்களே. சென்ற வீடியோல எக்ஸிட் போல பத்தின சில கருத்துக்களை உங்க கூட ஷேர் பண்ணியிருந்தேன். இந்த வீடியோல மிக மிக முக்கியமானது. இது பல காலமா உங்க கூட ஷேர் பண்ணணும்னு தான் போன முதல் வீடியோல கூட ஒரு சிலர் பார்வையாளர்கள் ஒரு கேள்வி வச்சிருந்தாங்க. சார், நீங்க ஏன் இவ்வளவு தயங்குறீங்க? நீங்க இவ்வளவு லேட்டா தமிழக வெற்றி கழகத்தை பத்தி இவ்வளவு பதிவுகள் போடுறீங்க. இது முன்னாடியே போட்டிருக்க வேண்டாமா? எலெக்ஷனுக்கு முன்னாடியே செஞ்சிருக்க வேண்டாமா? அவருக்கு நான் கொடுத்த பதில் என்ன அப்படின்னா, எனக்கு தயக்கம் இருந்தது உண்மைதான். என்ன அப்படின்னா, நான் சொல்லக்கூடிய கருத்துக்களை மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா அப்படிங்கிற ஒரு தயக்கம் இருந்தது. எதனால அப்படின்னா, நான் பல வீடியோகளை நடிகர் விஜயை பற்றி அவருடைய கட்சியை பற்றிய வீடியோக்கள் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, முக்கியமான கருத்து, ஜென் இசட் மற்றும் அவர்களை சார்ந்தவர்கள் எல்லாருமே குடும்பமாக ஒரு அரசியல் உள்ள பொருந்ததுக்கு பிறகு மிகப்பெரிய ஒரு வெறித்தனமான பரவச நிலையில இருக்காங்க. அந்த பார்த்துட்டு எனக்கு என்னுடைய கருத்துக்கள் எடுபடுமா அப்படிங்கிறது, அதை மீறி அதுக்கப்புறமா தான் எனக்கு தோணுச்சு, சரி என்ன இருந்தாலும் நம்ம சொல்ல வேண்டியதை சொல்லுவோம். அதாவது சொல்லுவாங்க தெரியுமா, சாதாரணமா ஒரு பழமொழி, ஊதர சங்க ஊதி வைப்போம் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் அவங்க காதுல விழுந்தவங்க அந்த ஒலியை கேட்டு எழுந்திருக்கட்டும், இல்லாதவங்க வழக்கம் போல தமிழ்நாடு எப்படியும் தூங்கிக்கிட்டு இருக்கோ அது மாதிரி இருக்கட்டும் அப்படிங்கிற ஆங்கிள் தான் நான் அந்த நடிகர் விஜயை பற்றி அவருடைய கட்சியை பற்றி என்னுடைய கருத்துக்கள் எல்லாத்தையும் சமீபத்தில் 2-3 வீடியோக்களாக உங்களோட ஷேர் பண்ணேன். இந்த வீடியோலையும் அதே மாதிரி ஒரு முக்கியமான வீடியோ தான். இதுல கொஞ்சம் மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கு. ஆனா இதுக்கு பிரியம்டிவ் அப்படிங்கிற மாதிரி முன்னாடியே நான் சொல்லிடுறேன், எனக்கு நடிகர் விஜய் மேலேயோ அல்லது அவருடைய கட்சி மேலேயோ எந்த விதமான ஆதரவும் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் அவர் தொண்டர்களை சரியான முறையில் தயார் செய்யவில்லை. ஒரு மாஸ் ஃப்ரெண்ட்ஸின்னு சொல்லக்கூடிய கூட்டத்தை தான் அவர் தயார் செஞ்சிருக்காரு அப்படிங்கிறது தான் என்னுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை. அதை மீறி சில முக்கியமான விஷயங்கள் இருக்கு, அதை இந்த வீடியோல ஷேர் பண்றேன். இது ஏதோ வளவளன்னு பேசுறேன்லாம் கூட போய் சொல்லியிருக்காங்க. அடித்தளம் போட்டு தான் பேச முடியும். அதனாலதான் சில கருத்துக்கள் இந்த மாதிரி கொஞ்சம் நீளமாக போகின்றன, வீடியோக்கள் நீளமாக போகின்றன. என்ன அப்படின்னா, ஒரு முக்கியமான போட்டோ உங்க எல்லாருக்குமே காமிக்கிறேன். இந்த போட்டோல நீங்க பாத்தீங்கன்னா, நடிகர் விஜய் அவர்கள் பாரத பிரதமர் மோடி அவர்களை தனிப்பட்ட முறையில் சந்தித்து உள்ளார் அப்படிங்கிறத முக்கியமான செய்தி. இதுல அதற்கான புகைப்படங்களை எல்லாம் ஒன்னா சேர்த்து உங்க முன்னாடி ஒரே போட்டோவா உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த சந்திப்புகள் எல்லாமே நமக்கு மிக மிக ஆச்சரிய கொடுக்கக்கூடியது. என்ன அப்படின்னா, 2014 அதற்கு முன்னாடி காலகட்டம். அதாவது அவர் பிரதம மந்திரியா வருவதற்கு சற்று முன், பின்பு பிரதம மந்திரியாக வந்ததன் பிறகு, மோடி அவர்கள் பிரதம மந்திரியாக வந்த பிறகு நடந்த சந்திப்புகள். அதனுடைய தொகுப்பு தான் இந்த ஒரே சிங்கிள் போட்டோல இருக்கிற பலவிதமான மீட்டிங், விஜய் மற்றும் மோடி அவர்களுடைய மீட்டிங். சரி, இது எதற்காக செஞ்சிருக்காங்கன்னா, அப்பயே சில செய்திகள் ரொம்ப டீப்பா அனலைஸ் பண்றவங்களுடைய செய்திகள் நானும் அதே மாதிரி பார்த்த போது எனக்கும் என்ன மனசுல என்னப்பட்டதுன்னா, ஏதோ ஒரு நீண்ட கால அடிப்படையிலான ஒரு ஃபவுண்டேஷன் போடுறாங்க அப்படிங்கிறது என் மனசுல பட்டுது. சரி, எந்த மாதிரி ஃபவுண்டேஷன்னா, முக்கியமா என் மனசுல என்ன பட்டதுன்னா, இந்த திராவிட சித்தாந்தம், இந்துக்களை அவமதிப்பது, இந்து கடவுள்களை அவமதிப்பது, கேவலமாக பேசுவது மற்றும் இந்து கோவில்களில் சூறையாடி கொள்ளையடிப்பது, இதற்கெல்லாம் ஒரு முடிவு கட்டி இந்த திராவிட சித்தாந்தத்தை அழிக்க வேண்டும், அகற்ற வேண்டும் அப்படின்னு ஒரு அடித்தளம் அமைக்கப்பட்டு கொண்டு வருகிறதோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு மனசுல பட்டது. இப்ப அந்த போட்டோனுடைய இது பார்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா அதனுடைய கனெக்டட் பலவிதமான செய்திகள். இதுல நான் எப்படி அதை என்னுடைய அனாலிசிஸ் எப்படி இருக்குன்னா, கொஞ்சம் மதம் சார்ந்த அனாலிசிஸா தான் நான் இதை பார்க்கிறேன். அப்படின்னு ஏன் அப்படின்னா, சமீபத்துல ட்ரம்ப் அவர்கள் ரோமன் கேத்தலிக்ஸ்னு சொல்லக்கூடிய கத்தோலிக்கர்களுடைய மத தலைவரான போப் லியோ 16 அவர்கள் மீது பலவிதமான குற்றச்சாட்டுகள், தாக்குதல்கள் நடத்தியிருக்காங்க. தாக்குதல்கள்னா வார்த்தையால தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அதன் பின்னணி என்ன, எதனால அப்படின்னா, போப் லியோ அவர்கள் நைஜீரியால நடக்கக்கூடிய கிறிஸ்தவர்களுக்கு எதிரான கொலைகள், அதே மாதிரி சூடான் நாட்டில் நடக்கக்கூடியது, அதுக்கப்புறம் உக்ரைன் மற்றும் ரஷ்யா. இந்த உக்ரைன் மற்றும் ரஷ்யா எதனால அப்படின்னா, ரஷ்யா போன்ற பல இடங்களிலும், சிரியா போன்ற இடங்களிலும் ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்டியன்ஸ் ஒரு குரூப் இருக்காங்க. இவர்களுக்கு கிறிஸ்து பிறந்த தேதியே 25ஆம் தேதி டிசம்பர் கிடையாது. இதை நல்லா புரிஞ்சுக்கணும். இரண்டாவது, இவர்கள் 0 BC-ல இயேசு கிறிஸ்து பிறந்ததாக நம்பவில்லை. அவர்கள் 4 BC-ல தான் இயேசு கிறிஸ்து பிறந்ததாகவே சொல்கிறார்கள். அவர்களுடைய பழக்க வழக்கங்கள் எல்லாமே சற்று மாறுபட்டதாக இருக்கும் அந்த ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்டியன். ஆக மொத்தம் யுக்ரைன் ரஷ்யா வார், அதுக்கப்புறம் இப்ப சமீபத்தில் நடந்திருக்கக்கூடிய ஈரான் மற்றும் அமெரிக்கா இஸ்ரேல் வார், இதை தவிர லெபனான்ல கிறிஸ்துவர்கள் மீது நடக்கப்பட்ட பல
பலவிதமான கொடூரமான தாக்குதல்கள், அவர்கள் மதம் மாற வேண்டும், இல்லவென்றால் கொல்லப்படுவார்கள். இதை பற்றி எல்லாம் கத்தோலிக்க கிறிஸ்துவர்களுடைய தலைவர் போப் லியோ அவர்கள் கருத்து தெரிவித்ததை ஒட்டி பலவிதமான அச்சுறுத்தல்கள், வார்த்தையால தாக்குதல்கள் எல்லாம் நடத்தப்பட்டுள்ளது. இது பத்தி தனி வீடியோவை நான் போடுறேன். ஏன்னா பலவிதமான செய்திகள் இருக்கு. இது ஏதோ இன்னைக்கு மட்டும்தான் வந்ததாக கிடையாது, முன்னாடியே இருந்தது. இது எதற்காக இது நடத்தப்பட்டது அப்படின்னா, ஒண்ணு அரசியல்ல மதம் தலைவர்கள் தலையிடக்கூடாதுங்கிறது தான் செக்யூலரிசம்ங்கிறது இருந்தது அந்த காலத்துல. அது ஹென்றி VIII அதனுடைய ஸ்டோரி படி வருது. அதை இன்னொரு வீடியோ பார்க்கலாம், அது இருக்கட்டும். ஆனா இப்ப என்னன்னா, இத வேற ஒரு ஆங்கிள்லயும் சில பேர் அனலைஸ் பண்ணி எழுதியிருக்காங்க. என்ன அப்படின்னா, முன்னாடி ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்டியன் வர்சஸ் ரோமன் கேத்தலிக் வர்சஸ் புராட்டஸ்டன்ட், இந்த குழுக்களுக்குடைய இருக்கக்கூடிய ஒரு போட்டி மனப்பான்மையாக இருந்தது. இப்ப இந்த ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்டியன் ஒரு வழியா தள்ளி விடப்பட்டது. ஏன்னா அவங்களுடைய அந்த குழுவில் இருக்கக்கூடிய மொத்த கிறிஸ்துவர்கள் எண்ணிக்கை வெகுவாக குறைந்து வருகிறது. அப்ப இது என்ன ஆயிடுச்சுன்னா, உங்களுக்கு புராட்டஸ்டன்ட் மற்றும் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மத்தியில் நடக்கக்கூடிய ஒரு போட்டி அப்படிங்கிறது தான் நிறுத்தி வைக்கப்படும். இதற்கு உதாரணமா எதை சொல்லலாம் அப்படின்னா, அமெரிக்கால நீங்க பாத்தீங்கன்னாக்க, எப்பவுமே அமெரிக்கா ஒரு புராட்டஸ்டன்ட் டாமினேஷன் ஜாஸ்தி, அதிகம் உள்ள பெரும்பான்மையான கிறிஸ்தவர்கள் புராட்டஸ்டன்ட். அங்க ரோமன் கேத்தலிக் மிக மிக குறைவு அப்படிங்கிறது. இரண்டு ஜனாதிபதிகளை தவிர மற்ற எல்லாருமே புராட்டஸ்டன்ட். ஒன்னு ஜான் எஃப் கெனடி, அதனாலதான் அவர் சுட்டு வீழ்த்தப்பட்டார் அப்படி நிறைய அந்த மாதிரி தகவல்கள்லாம் இருக்கு, அதை விட்டுடுவோம். இன்னொருத்தர் ஜோ பைடன், இப்ப ட்ரம்புக்கு முன்னாடி இருந்தவர். மற்ற எல்லாருமே புராட்டஸ்டன்ட். இது ஒரு பார்வை. இதை பார்க்கும்போது இதே மாதிரி ஒரு புராட்டஸ்டன்ட் வர்சஸ் ரோமன் கேத்தலிக் போட்டி தமிழ்நாட்டிலும் நிலவுகிறது. இது எதுக்காக நான் சொல்றேன்னா, டிஎம்கேவுக்கு மிகப்பெரிய ஆதரவு அளித்து வந்தது பெரும்பான்மையான கிறிஸ்தவர்கள் இருந்தாலும், குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா புராட்டஸ்டன்ட் கிறிஸ்டியன்ஸ் தான் அதுக்கு ரொம்ப மிகப்பெரிய ஆதரவு. அதுல பல ஆயர்கள் நேரடியாகவே ஐயா கருணாநிதி காலத்துல இருக்கட்டும், இல்ல இப்ப இருக்கிற முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய காலத்துல இருக்கட்டும், ஓப்பனாவே சொன்னாங்க. அதோட இல்லாம நாங்க போட்ட பிச்சைன்னு தான் வேற சொல்லியிருக்காங்க. அவங்க எல்லாருமே இந்த புராட்டஸ்டன்ட். இதுல குறிப்பா கவனிக்க வேண்டியது, திரு விஜய் அவர்கள் ரோமன் கேத்தலிக் வகுப்பை சேர்ந்தவர். கிறிஸ்துவத்திலேயே மத மாற்றம் அப்படிங்கிறதும் அதற்கான மிகப்பெரிய அளவிலான பண உதவியும் வெளிநாட்டிலிருந்து மிக அதிக அளவில் யாருக்கிட்ட வரக்கூடும் அப்படின்னா புராட்டஸ்டன்ட்டுக்கு தான் நிறைய வரும். ரோமன் கேத்தலிக்கு ரொம்ப கம்மி தான் வரும். தெரசான்னு ஒரு அம்மையார் இருந்தாங்க, அவங்க இருந்தாங்க. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுல அவங்க வருது, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனா புராட்டஸ்டன்ட்டுக்கு ஒரு லட்சம் ரூபாய் வருதுன்னா இவங்களுக்கு ஒரு 20,000 ரூபாய் வரும். 1:5 ரேஷியோல தான் நம்ம வச்சுக்கணும். அதே மாதிரி மத மாற்றமும் புராட்டஸ்டன்ட் தான் அதிக அளவுல செய்யறாங்க. இந்த மாதிரி ஆக மொத்தம் அந்த மத மாற்றங்கள் உள்ள நம்ம ரொம்ப போக வேணாம் டீட்டெயிலா, ஏன்னா அது எல்லாமே உங்களுக்கு தெரியும். அப்படி இருந்தாலும் பலவிதமான சமீபத்துல நான் படிச்ச இன்னொரு செய்தி, முக்கியமா எனக்கு மனசுல ரொம்ப வருத்தம் தரக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா, பகவத்கீதைய கிறிஸ்துவமயமாக்கிட்டாங்க. அதுல இருக்கிற கிருஷ்ணருடைய படம் எல்லாத்தையும் எடுத்து விட்டு இயேசுனுடைய படத்தை போட்டு அவர்கள் ஒரு புதிய கிறிஸ்துவ பகவத்கீதை, ஆனா பகவத்கீதையில இருக்கிற ஸ்லோகங்கள் எல்லாமே அதுதான், ஆனா படங்கள் மட்டும் மாற்றப்பட்டு பெயர் கிருஷ்ணர்னு வர இடத்துல எல்லா இடத்துலயுமே இயேசுனுடைய பெயர் நுழைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு. அதே மாதிரி மற்ற கேரக்டர்கள், அர்ஜுனனுடைய கேரக்டர் அது எல்லாமே மாற்றப்பட்டுள்ளது. இது மிகப்பெரிய ஒரு கேடுகட்டத்தனமான செயல். அவங்க ஆனா எல்லாத்தையும் காப்பீடிக்கிறாங்க. அதுக்கு சில காரணங்கள் இருக்கு, அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். இந்த ரோமன் கேத்தலிக் தமிழ்நாட்டுல அவர்களுடைய நடவடிக்கைகள் குறைவு, புராட்டஸ்டன்ட்டுடைய நடவடிக்கை மிக அதிகம். இதே நிலைமை அப்படியே நம்ம கேரளாவுக்கு ஷிஃப்ட் பண்ணோம்னா, அங்க என்னன்னா கிறிஸ்துவர்கள் ஒன்றாக இணைந்துள்ளார்கள். யாருக்கு எதிராக அப்படின்னா இஸ்லாமியர்களுக்கு எதிராக. ஏன் இஸ்லாமியர்களுக்கு எதிராக ஒன்றிணைந்துள்ளார்கள்னா, அங்க பல விதமான நடவடிக்கைகள் கிறிஸ்துவர்களுக்கு எதிராக இஸ்லாமியர்களாலே செய்யும். அவர்களுடைய பெண்களை கடத்து, அதை கொண்டு போய் அவர்கள் அந்த பெண்களை கொண்டு போய் சிரியா போன்ற நாடுகளில் தகாத செயல்களில் ஈடுபடுவது, நிலத்தை அபகரிப்பது, அது கோவில் தேவாலயங்களுடைய நிலமா இருக்கட்டும், வீடுகளாக இருக்கட்டும், பள்ளிக்கூடங்களாக இருக்கட்டும், கல்லூரிகளா இருக்கட்டும், இந்த மாதிரி பலவிதமான நிலங்களை எல்லாம் வக்ஃபு சொத்து என்ற பெயரில் அபகரிப்பு இஸ்லாமியர்களால் செய்யப்பட்டது. ஆக மொத்தம் என்னாச்சுன்னா, அவனுக்கு ஒரு காலகட்டத்தில் இந்த கிறிஸ்தவர்களுக்கு என்ன தோணிடுச்சுன்னா, இது என்னடா நம்ம அடிமடியிலே கைய வைக்கிறாங்க, நம்ம இந்துக்களுக்கு எதிராக இணைந்து போராடுவோம்னு பார்த்தோம்னா இப்ப இஸ்லாமியர்கள் நம்மளையே தாக்குறாங்களே, அதனால நமக்கு ஒரு ஆதரவு எங்கேயாவது திரட்டியே ஆகணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் சில முன்னெடுப்புகளை செஞ்சாங்க. இதுக்கு நடுவில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, பாரத பிரதமர் 2-3 முறை இந்த போப்பை போய் சந்திச்சாங்க. 5 நிமிடம் தான் அவருக்கு கொடுக்கப்பட்ட நேரம். ஆனால் இதுல வேடிக்கை நல்லா கவனிச்சு பாருங்க, பாரத பிரதமர் திரு மோடி அவர்கள் போப் லியோவை சந்தித்த போது அந்த அறைக்குள்ளே எந்த விதமான பாதுகாப்பு ஆட்களும் கிடையாது அப்படிங்கிறது உண்மை. அவங்க எல்லாரும் வெளியே போக சொல்லிட்டாங்க. அவ்வளவு சீக்கிரட்டான பேச்சுவார்த்தைகள் நடந்திருக்கு. முக்கியமான பாயிண்ட். சரி, அடுத்ததை நம்ம எதை பார்க்கிறோம் அப்படின்னா, 5 நிமிடம் தான் அப்படின்னு உடனே கதவை தட்டிட்டு போப்பினுடைய
உதவியாளர் வந்து டைம் முடிஞ்சிருச்சு வெளியே போன்ட்டார். கிட்டத்தட்ட சில மணி நேரங்கள் பேச்சுவார்த்தைகள் நடந்துவிடாது அப்படின்னு. இதுல என்ன நடந்தது ஏது நடந்தது எல்லாமே கான்பிடென்ஷியல். ஆனா பிற்காலத்துல நடக்கக்கூடிய நடவடிக்கைகளை வைத்து நாம் ஒரு யூகத்துக்கு வரலாம். என்ன அப்படின்னா, இஸ்லாமியர்கள் கிறிஸ்துவர்கள் மீது நடத்தக்கூடிய ஒரு பலவிதமான நடவடிக்கைகள், அதன் மூலமாக கிறிஸ்துவர்கள் மிகப்பெரிய துன்பத்துக்கு உள்ளாவர். இதை நம்ம வெட்ட வெளிச்சமா ஐரோப்பிய நாடுகள்ல பார்த்தோம். இங்க குறிப்பா நான் எதை பத்தி சொல்றேன்னா, ஐரோப்பிய நாடுகள் பல நாடுகளும் கத்தோலிக்க கிறிஸ்துவ குழுவை சார்ந்தவர். அமெரிக்கா போன்ற நாடுகள், ஜெர்மனி இருக்கு, அவங்களும் புரோட்டஸ்டன்ட், அது வேற விஷயம். ஆனா பல நாடுகளும் கத்தோலிக்க கிறிஸ்துவ. இது மாதிரிலாம் இருக்கும்போது இப்ப ஜார்ஜியா மெலோனி கூட பல கருத்துக்களை ட்ரம்ப்புக்கு எதிராக, போப்பை பத்தி வச்ச கருத்துக்களுக்கு எதிராக சொல்லியிருக்காங்க. ரொம்ப தப்பு, இது மாதிரிலாம் அவங்க பேசக்கூடாது. ஆனா ட்ரம்ப் ஒருபடி மேல போய் தன்னைத்தானே இயேசு கிறிஸ்து மாதிரி வேஷம் எல்லாம் போட்டு போட்டோ எல்லாம் எடுத்து பதிவெல்லாம் போட்டிருக்காரு. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. சோ இந்த மாதிரி எல்லாம் பார்க்கும்போது அப்படியே அதை அப்படியே கொண்டு வந்து இங்க இந்தியாவோட கனெக்ட் பண்ணோம்னா, சமீபத்தில் நீங்க பார்த்திருப்பீங்க, கேரளாவில் இருக்கக்கூடிய பிஷப் கவுன்சில் இருக்கக்கூடிய பல பிஷப்புகள் டெல்லியில போய் திரு மோடி அவர்களை சந்திச்சாங்க. அதுக்கப்புறம் பல நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும். வக்ஃப் போர்டு அமெண்ட்மெண்ட் பில் எல்லாம் வந்து கோர்ட் மூலமாக மற்றும் அரசு மூலமாகவும் கிறிஸ்தவர்கள் இழந்த நிலங்கள் போன்றவை பலதும் மீட்டெடுத்து இந்த ரோமன் கேத்தலிக் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு திருப்பி கொடுக்கப்பட்டது, வக்ஃப் போர்டிலிருந்து விடுவிக்கப்பட்டது அப்படிங்கிறது. இதன் காரணமாக என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த கிறிஸ்துவர்கள், அதாவது இந்த ரோமன் கேத்தலிக் குழுக்கள் ஓரளவுக்கு பாஜகவுக்கு ஆதரவாக இருக்காங்க. இதுல நம்ம குறிப்பா யாரை பத்தி சொல்லணும்னா, காங்கிரஸ்ல பல தலைவர்கள் சேர்ந்தார். ஏகே ஆண்டனியுடைய மகன் அவர் வந்து சேர்ந்திருக்காரு, பாஜக சேர்ந்திருக்காரு. அதே மாதிரி அதுக்கு முன்னாடி டாம் வடக்கன் ஒருத்தர் இருக்கார். அவர் ரொம்ப ரைட் ஹேண்ட், சோனியா காந்திக்கு ரொம்ப ரைட் ஹேண்ட் மாதிரி இருந்தது. அவரெல்லாம் காங்கிரஸ்ல இருந்து ரிசைன் பண்ணிட்டு இங்க வந்து சேர்ந்திருக்காரு. என்ன காரணம் அப்படின்னா, காங்கிரஸினுடைய ஓட்டு வங்கி பாலிடிக்ஸ், குறிப்பா இஸ்லாமியர்களுக்கு மிகப்பெரிய ஆதரவு கொடுப்பது, அதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்கல. அதனால இங்க வந்து சேர்ந்திருக்காங்க. இது வந்து உடனே கேட்கலாம், சார் இவங்க எல்லாம் ஒரு அரசியல் ஆதாயத்துக்கு தானே வந்து தேர்றாங்கன்னா, எங்கேயாவது ஏதாவது ஒரு இடத்துல, இந்த இடத்துல தான் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, கிறிஸ்துவர்களும் இஸ்லாமியர்களும் இந்துக்களுக்கு எதிராக எப்பேற்பட்ட நடவடிக்கைனா பிரிவினைவாதம், அதாவது டிவைட் அண்ட் ரூல் பாலிசி. அதுதான் ஆங்கிலத்துல ஒரு முக்கியமானது, இதான் அடிக்கடி இதை நம்பக்கூடியது. இதை நான் உங்க கூட ஷேர் பண்றேன். என்ன அப்படின்னா, இஃப் யூ நோ த கேம் we know how to play it better அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இவர்கள் இந்துக்களுக்கு எதிராக நடத்திய ஜாதி பிரிவினைவாதத்தை வச்சு நடத்திய அரசியலை இப்ப நாமளும் அதே மாதிரி கையில் எடுத்து அவங்கள விட இன்னும் திறமையாக அந்த விளையாட்டை விளையாட முடியும். இந்த இடத்துலதான் முக்கியமான செய்தி ஒண்ணு நம்ம பார்க்கணும். என்ன முக்கியமான செய்தியை நம்ம கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு வந்து விஜய் அவர்கள் தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்துல டிஎம்கேவை தான் ரொம்ப குறிப்பிட்டு மிகப்பெரிய அளவிலான தாக்குதல்களை நடத்தினார். அவங்களதான் அட்டாக் பண்ணார். பாஜக ஒரு அளவுக்கு பண்ணார். அப்பப்ப எப்பயாவது வந்து மதவாத அரசியல் ஒத்து வராது, கொள்கை ரீதியாக பாஜக எதிரி, அரசியல் ரீதியாக டிஎம்கே எதிரி, இந்த மாதிரி வசனம் எல்லாம் இதெல்லாமே பஞ்ச் டயலாக் ஒரு அளவுக்கு அப்படியே வச்சிருக்கேன், இருக்கட்டும். அதே மாதிரி அவர் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை மிகப்பெரிய தாக்குதலுக்கு உள்ளாக்கல விஜய். இது ஒண்ணு. இன்னொரு பாயிண்ட் நான் என்ன அப்சர்வ் பண்ணேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, திரு அண்ணாமலை அவர்களுமே விஜயை மிகப்பெரிய அளவுல தாக்குதல் நடத்தும். ஏதோ ஒரு சில இது அவர் ஏதாவது ரொம்ப மோசமா ஒரு கேவலமான ஒரு பிரச்சாரத்துல சொல்லியிருந்தாருன்னா அதுக்கு மட்டுமே அவர் பதில், அதாவது பாயிண்ட் டு பாயிண்ட்ங்கிற மாதிரி தான் பண்ணார். பொதுவெளியில மிகப்பெரிய அளவுல அண்ணாமலை அவர்கள் கடுமையான விமர்சனங்களை நடிகர் விஜய் மீதோ அவருடைய கட்சி மீதோ வைக்கவில்லை அப்படிங்கிறது ஒரு தெள்ள தெளிவு. இதையெல்லாம் பார்க்கும்போது நான் சொன்ன மாதிரி ஒரு 10 வருட அடித்தளம் அமைக்கப்பட்டு உள்ளதோ அப்படிங்கிற சந்தேகம். இதன் காரணமாகத்தான் திரு அண்ணாமலை அவர்களுக்கும் பிரச்சாரத்துல ரொம்ப தீவிரமா ஈடுபட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியும் எனக்கு படுது. என்னை பொறுத்த வரைக்கும் இது கடைசி செய்தி. இது ஆனா நான் ஒன்னும் உறுதியா நம்பக்கூடிய ஒரு செய்தி என்ன அப்படின்னா, பல நண்பர்கள் கிட்ட வாட்ஸ்அப்ல எல்லாம் இந்த மாதிரி மெசேஜ் அனுப்பியிருக்கேன். திரு அண்ணாமலை அவர்கள் மத்திய அரசுக்கு செல்வார்கள். உடனே தமிழகத்தில் இருக்கிறவங்களாம் உடனே இது பண்ணாங்க, அதெல்லாம் முடியாது, அவங்க தமிழகத்துக்கு தான் கிடையாது. அவர் ஆல் இண்டியா லெவல்ல இன்டர்நேஷனல் லெவல்ல இருக்கக்கூடிய பாலிடிக்ஸ், பாலிசி மேட்டர்ஸ், நிதி மேலாண்மை, இதெல்லாம் இன்னும் நல்ல அனுபவ ரீதியான எடுப்பதற்காக செல்வார் அப்படிங்கிறது என்னுடைய உறுதியான நம்பிக்கை. ஒண்ணு. இரண்டாவது, நான் மிக மிக முக்கியமாக நம்பக்கூடியது, 2027 உத்தரப்பிரதேச எலெக்ஷன்ல திரு அண்ணாமலை அவர்கள் பொறுப்பாளராக இருப்பார் என்பது என்னுடைய நம்பிக்கை. எதனால அப்படின்னா, இன்னைக்கு உத்தரப்பிரதேசத்துல பாஜக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு 50-50 அப்படிங்கிற நிலைமையில தான் இருக்கு. அது எதனால அப்படிங்கிறத இன்னொரு சமயத்துல வேற ஒரு தகவல்களோட நம்ம பார்க்கலாம். அந்த மாதிரி இருக்கும்போது பாஜகவை வெற்றி பெற செய்வதற்கும் திரு யோகி ஆதித்யநாத் மீண்டும் உத்தரப்பிரதேச முதல்வராக வருவதற்கும் அண்ணாமலையினுடைய பங்கு மிகப்பெரிய அளவில் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அவரை வந்து உத்தரப்பிரதேச
பிரதேசத்தினுடைய எலெக்ஷன் இன்சார்ஜா போடுவாங்க அப்படிங்கிறது என்னுடைய மனசுல நீண்ட நாட்களாக தோன்றிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு கருத்து. அதாவது உங்க முன்னாடி வச்சிருக்கேன். இந்த வீடியோல சில கருத்துக்களை பகிர்ந்திருக்கேன். இதுக்கு அப்புறமா இன்னொரு வீடியோல இன்னும் சில கருத்துக்களை உங்க கூட ஷேர் பண்றதா இருக்கேன். இந்த வீடியோ பத்தின உங்க கருத்துக்களை பதிவிடவும். நன்றி, வணக்கம்.